நம்ம விஜய் பக்கம் போவோம். காரைக்குடி பிரச்சாரத்துக்கு வந்த தாவேக தலைவர் விஜய் பேசாம இயக்குனர் அரி திரைப்படம் போல வேகமா போயிட்டு யூட்டன் அடிச்சு திரும்புறதுனால கொளுத்துற வெயில்ல காத்திருந்த தொண்டர்கள்லாம் அதிருப்தி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தேர்தல் பிரச்சாரத்துக்காக காரைக்குடி தொகுதியில கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய பகல் 12 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் போலீஸ் அனுமதி கொடுத்திருந்தாங்க. மதுரைக்கு தனி விமானத்துல வந்த விஜய் அங்கிருந்து காரைக்குடிக்கு பிரச்சார வாகனத்துல ரோட் ஷோவா போயிருக்காரு. வழி எங்கும் தாவேக தொண்டர்கள் ரசிகர்கள் வழக்கம் போல திரண்டு மாலை போடுறது பூவெல்லாம் தூவி வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. இதனால பிரச்சாரத்துக்காக தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்த நேரத்துக்குள்ள விஜயால வர முடியல. காரைக்குடி தொகுதி தாவேக வேட்பாளர் பிரபுவை மட்டும் அறிமுகப்படுத்திட்டு விஜய் பேசாமலேயே அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. முன்னதாகவே மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு வாகனத்துல வந்து கொண்டிருந்த விஜய் திடீர்னு சினிமாவுல ஸ்டண்ட் அடிக்கிற மாதிரி இறங்கி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. வேன் போகும்போதே ரசிகர்கள் பேனட்ல தாவி குதிப்பாங்க. சைக்கிள்ல போனா சும்மா விடுவாங்களா? தொண்டர்கள் ரவுண்டு கட்டினதுனால தள்ளுமுள்ளு ஆயிருச்சு. தட்டு தடுமாறி பவுன்சர் பாதுகாப்போட மீண்டும் வாகனத்துல விஜய் ஏறிட்டாரு. விஜயும் எல்லா தடைகளையும் மீறி மக்கள் கிட்ட பேசதான் முயற்சி பண்றாரு. ஆனா மக்கள் தான் அவருக்கு அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, விஜய் சம்பவம் எதுவா இருந்தாலும் விமர்சனம் ஆயிடுறது உண்மையாவே போச்சு. காரைக்குடியில விஜய் பேசாம போனத மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கிண்டல் அடிச்சிருக்காரு. சினிமா போல அரசியல்ல ரீடேக்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு கலாச்சிருக்காங்க. அரசியல்ல பேசாம ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அரசியல் அனுபவம் கிடையாது. இன்னைக்கு வந்தாரு காரைக்குடிக்கு, பேசாமையே போயிட்டாரு. அது எப்படி? அரசியல்னா பேச்சு தானே, சர்ச்சை தானே, விவாதம் தானே. என் கருத்தை நான் சொல்ற மாதிரி அவர் கருத்தை சொன்னாத்தானே விவாதம் பண்ண முடியும். ஆதரவு ரசிகர்கள் இருக்காங்கிறத நான் வாழ்த்துறேன், அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனா ஆட்சி செய்யணும் இல்லை. ஆட்சி செய்வது வேற, சினிமாவில் நடிக்கிறது. ஆட்சி செய்வது என்பது அங்க ரீடேக்கெல்லாம் கிடையாது. சினிமாவில் நடிச்சு பார்த்த பிறகு அது சரியா வரலன்னா டைரக்டர் மறுபடியும் நடிங்கன்னு சொல்லுவாரு. ஆட்சியில் அப்படி பண்ண முடியாது. ஒரு முடிவு எடுத்தா அதை ரீடேக்குன்னு சொல்ல முடியாது. அந்த முடிவு எடுத்தா அந்த முடிவு தான். அதனால நுணுகி அணுகி பார்த்து தான் ஆட்சி செய்ய முடியும்.